நம்ம சென்னை சவுக்கர்பேட்டில் நாங்கள் ட்ரை பண்ணதுலேயே ஒரு சூப்பரான ஸ்பாட் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டென்ட்ல மச்ச ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செல்வம் மில்க் டிப்போன்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களோட பால்கோவா பன் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். பன்னுனா சாதா பண்ணு கிடையாதுங்க. பண்ணை ஆப்ரேஷன் பண்ணி நடுவில் பால்கோவாவையும் பாசத்தையும் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அப்புறம் இவங்களோட குலாப் ஜாம் பண்ணியும் ட்ரை பண்ணியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, சுந்தர்சி படத்தில் வர ஹீரோயின் மாதிரி சும்மா சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா குலாப் ஜாமுக்கு கும்பி பாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா அது ரெண்டு வாங்கி வாயில போடும்போது அப்புறம் அவங்களோட பாசுந்தி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்ல டாப் நச்சா இருந்துச்சு. எப்பயாவது இந்த சைடு போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ வடா பாவுன்ற ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மயோ சீஸ் வடா பாவ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேருக்கு ஏற்ற மாதிரி மயோ தாராளமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. சரி டேஸ்ட்டுக்கு ஒரு பைட் எடுத்து வச்சா அதருது உன் குத்தம்மா, அதருது என் குத்தம்மா. சரி அப்புறம் அவங்களோட நார்மல் வடா பாவ் தான் ட்ரை பண்ணி டேஸ்ட்க்கு ஒரு பைட் எடுத்து வச்சா டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் எப்பயாச்சும் சரி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பாட் எங்கன்னு பாத்தீங்கன்னா சீனு பாய் டிஃபன் சென்டர் தான் வந்து. இவங்க கிட்ட என்னென்ன டிஷ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டிஷ் தான் இருக்கு. அந்த 2 டிஷ்ஷை வச்சு இவங்க இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நாங்க என்ன கேட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அதுலயே மேலாப்ல பரபரபரபரபரபர தூவி விட்டு இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, ஹை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரபரபரபரன்னு அப்படியே பேய விட்டு ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து அப்படியே லேசா விளாவி விட்டு பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இந்த தோசை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு செம்ம வர்த்தா இருக்கும். அப்புறம் அவங்களோட மினி இட்லி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்லாம் பக்காவா இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க அது 80 rupees சொன்னது தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நீங்களும் எப்பயாச்சும் சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க.